மேற்கொண்டு வேற என்ன சொன்னான்? பார்த்து சூதானமா பேசுங்க. பார்த்து சூதானமா பேசுங்க. ஆல்ரெடி அவரை பத்தி எனக்கு தெரியும். அது எப்படி எங்களை பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்காரு. நான் அப்படி சொல்லவே இல்லடா. நீ சொல்லக்கூடிய ஆளு நீ தான். எக்ஸ்ட்ரா போட்டு போடாமே ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு போடுவா. நீ சொன்னது ஒன்னே ஒன்று சொன்னேன். என்ன சொல்லலாம் கொஞ்சம் கல் நம்பர் தான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ ஓ எங்களை பார்த்தா கல்ல மாதிரி தெரியுது. சத்தியமா சொல்றேன், ஒருத்தன் கூட அவன் பொண்டாட்டிக்கிட்ட என்னை பத்தி நல்ல இன்ட்ரோ கொடுக்க மாட்டான், வேற எவனை பத்தி நல்ல இன்ட்ரோ கொடுக்க மாட்டான். நான் இப்பயே சொல்றேன், என் ஆளும் மெசேஜ் படிச்சு அப்படி வில்லு சிரிச்சுச்சு. அதெல்லாம் நினைச்சு பாரு. இந்த ரெக்கார்ட் ஆல்ரெடி வச்சிருக்கோம். என் ஆளும் உன்னை வந்துட்டு ஒரு அந்த லெவல்ல வச்சு கட்டுறாங்க. எந்த லெவலில் அப்படியே செருப்பு சாணிக்கலாம். என் வீட்டுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் போக முடியாது. அது மட்டும் என் வீட்டுக்கு நான் யோசிக்கிறேன், உங்க வீட்டை தவிர வேற எங்கேயும் போக முடியாதனால. மச்சான் நீ அவங்க வீட்டுக்கு போனா நைனான்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இருக்கிறதே டேஞ்சரஸ் ஃபெலோ. அதுக்கு உங்க வீடு கட்டினா அங்க வந்துருவாரு. அங்கலாம் வர மாட்டாரு. எப்படி சொல்ற வர மாட்டாரு? மாடிக்கு போயிடலாம். அதுதான் சொல்றேன், அதுக்கு தான் ரூம். இல்ல மாடிக்கு ஒரு சம்பவம் நேத்து சொன்னாரு, சொல்லிடு. எனக்கு